ஹாய் எல்லாரும் வந்து ஹோம் டூர் எப்போ கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் வந்து பார்ட்டாக ஹோம் டூர் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு மந்த்ரா ஹோம் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். ஸோ ஹாலில் டிவி யூனிட் வந்து முடிச்சாச்சுங்க ஒர்க்லாம். நாங்கள் வந்து இன்டீரியர் டிசைனர்கிட்டயோ அந்த மாதிரி நாங்கள் போகல, பட்ஜெட்குள்ளேயே பண்ணணும் அப்படின்றதுக்காக கார்பெண்டர் வச்சு தான் எங்கள் டிவி யூனிட் வந்து டிசைன் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மினிமலாக இருந்தது, ஈஸி கிளீனிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிவி யூனிட் வந்து போட்டுக்கினாங்க. 2 ட்ராயர்ஸ் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராயரும், செகண்டு அதுலேயுமே வந்து ட்ராயர்ஸ் வர மாதிரி. இது வந்து சாஃப்ட் க்ளோஷர் தான், நல்ல பெரியவே இருக்குது. எங்களது ஸ்கொயர் ஃபீட் பெருசாக இருக்கிறதுனால பெருசாகவே இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நல்லா டோர் வச்ச மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எதனா பேகு கொடை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராயர் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேமினேட் வந்து ஐவரி கலர் லேமினேட் தான். ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து எப்படி பழைய வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நாங்களே தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் லேபர் வச்சு தான் பண்ணதுனால ஸோ நாங்களே போய் லேமினேட் வாங்கிட்டு வந்து நாங்களே ஹேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்து கார்பெண்டரை மட்டும் லேபருக்கு வச்சு நாங்கள் இந்த கபோர்ட் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஐவரி, அது 1 mm திக்னஸில் வந்து லேமினேட் வாங்கணும். ஏன் அக்ரலிக் அதெல்லாம் போகல அப்படின்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் தான் முக்கியம், அதனால் நாங்கள் பட்ஜெட் போகல. இது 1 mm திக்னஸ் இருக்கிற லேமினேட். இந்த லேமினேட்டும் ஒரு சைஸ் தான் வரும். எங்களது பெரிய கபோர்டு அப்படின்றதுனால நாங்கள் கட் பண்ணி அது வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த பக்கமே டோர் வச்ச மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ரெயின் சீசன் வர ஆரம்பிக்க போகிறதுனால அந்த கோட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் எல்லாமே வந்து விசிபிளாக வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஹோல்ஸுமே வந்து போட்டோம். ஸோ கீழே வந்து நம்ம அந்த ஒய்ஃபை ஒயரு, டிஷ்ஷோட ஒயரு அதெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே வந்து மேல் வழிக்காக வந்து வந்துடும் அப்படின்றதுக்காக ரொம்ப வந்து கிளம்ஸியாக அந்த டேபிள் மேலே வந்து தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக. சரி, நிறைய பேர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. நாங்கள் ஏன் கண்ணாடி போடல அப்படின்னா, கண்ணாடியும் ஒரு பட்ஜெட் தான் கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்கே வந்து எங்களுக்கு ஒரு 8,000 அந்த மாதிரி கிட்டனால தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பட் இதுவே எங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா ட்ராயர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டே டு டே வந்து என்னென்னலாம் பொருள் அங்கங்கே வச்சுருப்போம்ல டப்பாவாக, ஸோ அதெல்லாம் எடுத்து ட்ராயரில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து. நாங்கள் அதே மாதிரி ஃப்ளோட்டிங் மாதிரி தான் வந்து கபோர்டு அடிச்சிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, கீழே குப்பைலாம் இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே ஒரு தொடப்பை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்ல, அதனால ஃப்ளோட்டிங் கபோர்ட் தான் வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ளோட்டிங் கபோர்டில் இன்னொரு ட்ராபேக் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப வெயிட்டெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப பெரிய டப்பா கிலோ கணக்கில், கேஜ் கணக்கில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்க சவுத்தில் தான் வந்து ஒரு ஆணி மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இது ரொம்ப டிவி யூனிட் இருந்ததுனால மினிமலாக தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எங்களுக்கு சவருக்கு மேலேயும் வந்து ரொம்பவே காலியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டிவி யூனிட் கபோர்ட் செஞ்சுட்டு மீதி வுட்டு வந்து மீதி இருந்ததுங்க. சரி, அதையுமே வந்து கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டோம். அது சூப்பராக இருந்தது. நாங்களே நினைக்கல, அந்த பெருசாக இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நல்லாவே கவர் ஆச்சு. எனக்கு வந்து இது பார்க்க நீட்டாக இருக்குது, மினிமலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. எதனால் போட முடியல அப்படின்னா, நாங்கள் சீக்கிரமாக அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். பட் உங்களுக்கு பார்ட்டாக க்ளீனான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நான் டெய்லியுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் முடியல உங்களுக்கு. பட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்ன வீடியோஸ் வேணும், எதை பற்றி பேசுங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து இந்த லேமினேட் பார்த்திங்கன்னா 1 mm திக்னஸ் வந்து நமக்கு காஸ்ட்லிங்க. அதே நீங்கள் வந்து 0.8 mm திக்னஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே வரும். இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 230 rupees ஒரு ஹேண்டில். இது வந்து 4 அடி ஹேண்டில். இது வந்து 230 rupees வந்து வருது. ஸோ ஓவராலாக இந்த கபோர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 18,000 வந்து எங்களுக்கு ஆச்சு. மெட்டீரியல் ப்ளஸ் அந்த கார்பெண்டரோட ஒர்க் இதுக்கு எல்லாமே சேர்த்து 18,000 வந்து ஆச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா வாலில் வந்து நாங்கள் சுகர் நட் கோட்டிங் அடித்ததுனால இந்த ஐவரி கபோர்ட் போடும்போது இது ரொம்பவே நல்லா க்ளாஸியாக இருந்ததுங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள்.